குழு என்ற குழுவில் சைவ சமய முதல் திருத்தொண்டராகிய நம்பியாரூரர் பெருமானுடைய குருபூசை நிகழ்வுகளை ஏற்று போற்றும் வகையில் தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியாரூரர் என்ற தலைப்பில் அடியனை உரையாற்றுவதற்கு பரிந்துரை செய்த ஆதிசிவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழு அமைப்பாளராக இருக்கக்கூடிய அம்மையார் திரு சிவமலர் அவர்களுக்கும் மற்றும் திரு பரந்தாமன் ஐயா அவர்கள் மற்றும் திருநீற்று சார்புடைய இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை அடியன் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிந்து ஒன்றும் போதா நாயனை உய்ய கொண்ட அங்கேற்கனிய உடனாய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய பரம ஆதார விந்தாங்களை என்னுடைய சிந்தையிலும் ஏற்று போற்றி தொடர்ந்து இன்றைய சிந்தனைக்கு செல்ல இறைவனுடைய திருவுருளை வழுத்தி பெருமான் அருளால் உரையாற்ற முயல்கிறேன். திருச்சிற்றம்பலம். தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியாரூரர் என்ற தலைப்பிலே இன்று நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருமையான வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே நாயனாருடைய அருமையான தவம் எப்படி பொருந்தி போகிறது என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அழகாக விரித்திருக்கிறார்கள். ஏனெனில் தவம் என்பது பெரும்பாலும் நமது நீதி நூல்களிலே கூறப்பட்ட வகையிலே துறவிகளுக்கு தான் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. துறவியானவர் அவருக்கு ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடியது தவம் தான். அவர் வேறு எந்த செயல்களையும் செய்யாது ஒளிந்து தவத்திலே மிக்கிருந்தால் அவர் இந்த உலக மக்களால் மிகுந்து போற்றப்படுவார். ஆனால் நம்முடைய பரம ஆச்சாரியாராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு திருமணம் அல்ல 2 திருமணங்கள் செய்தவர். அப்படி 2 திருமணங்கள் செய்தாலும் அவர் முற்றும் துறந்த முனிவரால் தொழப்படுபவர். எப்படி நமது சேக்கிழார் பெருமானை காட்டுகிறார்கள். திருத்தொண்டர் புராணத்தை தொடங்கும் பொழுது திருமலை சருக்கத்திலே அந்த திருமலையாகிய கைலாயமலை சாரலிலே இமயமலை சாரலிலே ஒரு முனிவர் பெருமான் தம்முடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார். அம்முனிவர் பெருமான் திருப்பெயர் உபமன்யு என்பது. அந்த உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர்? அவர் சிதம்பரத்திலே வியாக்கிரபாதருடைய ஆசிரமத்திலே வளர்ந்து வரும் காலத்து அவருடைய தந்தையார் மற்றும் மாமா வீட்டிலே அவர் தினந்தோறும் காமதேனு பசு, நந்தினி பசு அவற்றின் பாலை உட்கொண்டு வளர்ந்தவர். அங்கிருந்து இங்கே சிதம்பர கஷேத்திரத்துக்கு வரும்போது அங்கே அவர் பால் கேட்டு அழுகிறார். அது முனிவர்கள் வசிக்கக்கூடிய இடமாகலின் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு மாவை கரைத்து கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையான உபமன்யு அவர் உண்பதாக இல்லை, அடம் பிடிக்கிறார். அப்போது பெருமான் என்ன செய்தார்? திருமால் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பார்க்கடலையே அவருக்கு கொடுத்தார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழித்திட பார்க்கடல் இந்த பிரான். அந்த பார்க்கடலை மட்டுமா அவர் குடித்தார்? அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணுவையும் சேர்த்து விழுங்கினார். பின்னர் வேண்டுகோளின்படி உலக இயக்கத்தின் பொருட்டு அந்த விஷ்ணுவை மீண்டும் அவர் விழுங்காமல் வெளிக்கொண்டார். ஆக இப்படிப்பட்ட காத்தல் தொழிலை புரியக்கூடிய மகாவிஷ்ணுவே விழுங்கக்கூடிய சிறு வயதிலே விளங்கக்கூடிய பராக்கிரமம் புரிந்தவராக இருப்பவர் உபமன்யு முனிவர். அவர் தம்முடைய சிஷ்யர்களோடு அந்த இமயமலை சாரலிலே இருக்கும் பொழுது அங்கே ஒரு மிக அழகான கண்களுக்கு இனிமை தரக்கூடிய தேஜஸோடு கூடிய ஒரு ஒளி வானோக்கி செல்வதை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே அவர் தன்னுடைய 2 கைகளையும் தலைமேல் கூப்பி வணங்குகிறார். அதை கண்டு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற முனிபுங்கவர்கள் எல்லோரும் பெருமானே, இந்த உபமன்யு முனிவரை பார்த்து, பெருமானே, தாங்கள் ஜடாபாரம் தரித்த கடவுளாக சிவபிரானை அல்லாது மற்ற தேவர்களை வணங்காது இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சோதியை கண்டு வணங்குவதன் காரணம் யாது என்று வினவும் போது மிக அழகாக சேக்கிழார் பெருமான் கூறுகிறார் உபமன்யு வாக்காக.
தம்பிரான் தோல் தழியவன் நம்பியாரூரன் எனும் நாம் தொழும் தன்மையான் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அதாவது உபமணி முருகிறவர் கூறுகிறார், இவர் பரம சிவனாகிய பரங்கருணை தடங்கடலாகிய சிவபெருமானாலே தம்பிரான் என்னுடைய தோழன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் நாம் எல்லாம் நம்மால் தொழப்படக்கூடியவர், நாம் தொழும் தன்மையன் என்று சொன்னார். நாம் மட்டும் வணங்காது, எல்லோராலும், இந்த உலக உயிர்கள் எல்லாரும் தொழுவதற்கு உரியவர் என்று கூறியதும் மற்ற முடிபுங்கவர்கள் அனைவரும் மிக வியந்து, அப்படியாயின் அவருடைய கதையை தாங்கள் கூறுங்கள் என்று அந்த திருத்தொண்டர் புராணத்தின் அறிமுகமாக சேக்கிழார் பெருமான் எடுத்துரைக்கிறார்கள். ஆக அந்த இடத்துல தான் நம்முடைய தலைப்பாகிய தவத்தினால் மிக்கோர் போற்றும் என்று அந்த இந்த உரையினுடைய தலைப்பாக சேக்கிழார் பெருமான் இந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள், தவத்தினால் மிக்கோர் போற்றும் என்று. ஆக இப்படி முற்றும் துறந்த முனிவர்களாலே வழிபடுவதற்கு உரிய மிக பெருமை பொருந்தியவராக நம்முடைய நாயனாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இதுதான் நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய மிக அழகான ஒரு திறம். என்ன ஒரு அழகு பாருங்கள், முற்றும் துறந்த முனிவர்கள் ஒரு இல்லறத்தார் ஆக இருக்கக்கூடிய நாயனாரை தொழுகிறார்கள். அப்படி என்றால் அவர் இல்லறத்தில் இருந்து கொண்டும் துறவர நிலையாகிய அந்த சிவ யோக நெறியை மிக்க பயின்று இருக்கிறார் என்பது நமக்கு தெளிதின் விளங்குகிறது. ஏனென்றால் இதை இப்போது முனிவர் நம்பியாரூரை தொழுதார், அதற்குரிய காரணத்தை பார்த்தோம். மற்றொரு இடத்தில் சிவபெருமானே நேரடியாக நம்பியாரூரரை மிக்க தபமுடையவன் என்று கூறுகிறார். எங்கு என்றால் திரு ஒற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை நம்பியாரூரர் மனம் செய்து வைக்க அந்த நம்பியாரூரர் காண்கிறார். கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளே காதல் எல்லாம் ஏற்படுகிறது. அப்போது பெருமான் இந்த பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். நம்பியாரூரர் சங்கிலியாரை மணக்க வேண்டும் என்று. இவருக்கு தோழர் அல்லவா, பெருமானுக்கே இவர் தோழர் அல்லவா, தோழருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது தோழரின் கடமையாகும் என்று பெருமான் சங்கிலி நாச்சியாருடைய கனவிலே தோன்றி கூறுகிறார். என்ன கூறுகிறார்? சாரும் தவத்து சங்கிலி கேள், சங்கிலி நாச்சியாரே தவமுடையவர் என்று பெருமானும் கூறுகிறார். இது ஒரு மிக அருமையான ஒரு பாடல். சாரும் தவத்து சங்கிலிகள் என்று சொல்லி மேருவரை மேம்பட்ட தவமுடையவன் என்று நம்பியாரூரை கூறுகிறார். மேருமலை எவ்வளவு உயரம்? நாம் கேட்ட கதைகளிலே கேட்ட மாத்திரத்திலே அதை பார்க்கடலிலே மத்தாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் கடைந்திருக்கிறார்கள். அந்த மேருமலையின் சிகரங்களில் மற்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் தேவர்கள், அசுரர்கள், மற்ற உலகத்தவர் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று புராணங்களில் காணும்போது அப்போது மேருமலை மிக்க உயரமுடையது என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த மேருமலையை விட தவத்தை மிக்க உடையவர் நம்பியாரூர் என்று பெருமானை அங்கீகாரம் செய்யும் போது நமது ஆசிரியர் பெருமகனார் எவ்வளவு உயர்வான ஒரு தன்மை உடையவர் என்பது நமக்கு தெளிதின் விளங்குகிறது. அதனால்தான் ஞான ஆரூரரை என்று நம்பியாண்டார் நபிகளும் விதந்து ஓதினார். ஞான ஆரூரர், நம்பியாரூரர் என்ற பெயர் நமக்கு மிக அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஞான ஆரூரர் என்று கேட்கும்போது இன்னும் அவருடைய அருமைப்பாடு நமக்கு மிக அழகாக விளங்குகிறது. ஆக பெருமானும் அங்கீகரிக்க கூட இல்லை, அங்கீகாரம் கூட செய்யவில்லை. அவர் வாய்மொழியாகவே திருவாய்மொழியாகவே சங்கிலியாரின் கனவில் சொல்கிறார், மேருவரையின் மேம்பட்ட தவமுடையவன் என்று. அப்படியானால் நம்முடைய சுவாமியுடைய தவத்தின் அருமை என்னவென்று சொல்வது? அவர் இல்லறத்தில் இருந்தாலும் அவர் பயின்றது சிவயோக நெறி என்றும் மற்றும் பல பாடல்களில் சேக்கிழார் பெருமான் மிக அழகாக எடுத்து கூறுவார். இன்றும் மணக்கோல பெருமாள் எப்போதும் ஒரு புதிய இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆடை அலங்காரங்கள் போன்றவற்றை செய்து கொள்கிறார்களோ அப்படியேதான் நமது ஞான பரமாச்சாரரும் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் வெளித்தோற்றத்தில் அப்படி இருந்தாலும் அவர் பயில்வது சிவயோக நெறி, அடியாருக்கு அடிமை
பெற்ற அந்த 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 திறத்தில் அவர் நீங்காது வலுவாது இருந்தார் என்பதும் நாம் காண்கிறோம். ஆக ஆரூரர் நமது நம்பியாரூர பெருமான் மிக்க தவத்தை உடையவர் என்று ஞான ஆசிரியரும் பரம்பொருளும் அங்கீகரித்த செய்தியை கொண்டோம். அடுத்து நமது 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 நாயன்மாரை பெற்ற காரணத்தினாலே அவரது தந்தையாரும் தாயாரும் 63 வைக்கப்பட்டிருக்கிற அருமை மிக 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 ஒரு அழகான ஒரு விஷயம். எப்படி என்றால் அதை சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். எப்படி கூறுகிறார்? தம்பிரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம் புயம் சேர் கொம்பனார் பால் ஒரு தூது சொல்ல வேவி கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பியாரூரரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவாழ. இப்படி நம்பியாரூரை பயந்தவர் யார்? சடையனார் என்ற அந்த அருமையான சடையனார் என்று நமது அருவான் மூமை நாயன்மார்களே ஒருவராக வைக்கப்பட்டிருக்கிறவர். அவருக்கு என்ன பெருமை என்றால் நம்பியாரூரரை பயந்தார் என்பதால் பெருமை. அப்படி அவர் பயந்ததால் என்ன நடந்தது என்றால் ஞாலமெல்லாம் குடிவாழ இந்த உலகம் உய்தி பெற்றது. ஏனென்றால் அவர் அருளி செய்த இந்த திருத்தொண்ட தொகை என்ற தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் அல்லவா நமது நம்பியாரூர பெருமான். அவரை பெற்றதினாலே சடையனாருக்கு மிக 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 உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை நமது சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அதே போல அவரது தாயாராக இருக்கக்கூடிய ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார் யார்? நமது இசைஞானி பிராட்டியார். அழியா புறங்கள் எய்து அழித்தார் ஆண்ட நம்பிதனை பயந்தார் இவரையும் கூறுகிறார். தனியாக ஒரு பெற்றோரும் என்று கூறாது இசைஞானியாரம் சடையனாரும் தனித்தனியாக வியந்து கூறுகிறார். நம்பிதனை பயந்தார் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கும் முடியாதார். சேக்கிழார் பெருமானை வியந்து கூறுகிறார். என்னால் நம்பியாரூரரை பயந்த இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால், அவர் ஞானாசிரியர், சேக்கிழார் பெருமான் ஞானாசிரியர், ஆனால் அவருடைய அடக்கத்தை கண்டு நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைகிறது. என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ, என்னால் புகழ முடியுமோ என்று என்னால் மட்டுமில்லை எவராலும் இது புகழ முடியாது என்று உறுதிபட கூறுகிறார். ஆக இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியார், அந்த இளியா குலமானது நாயனார் அவதாரம் செய்த அந்த ஆதிசைவ குலத்தை குறிக்கிறது. அவர்களும் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று அருவான் மூமை நாயன்மார்களே தொகையடியாராக வைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு நாயன்மார்கள். மேலும் அவர்கள் இறைவனையே தீண்டி பூசிக்கும் உரிமை பெற்ற பெயருடையவர்கள். மேலும் அவர்கள் சிவபெருமானின் ஐமுகங்களின் வழி தோன்றி அவ்வழி அதிகரித்து சிவாகமப்படி சிவனை அர்ச்சித்தலையே தமது மரபு உரிமையாக கொண்டு ஒழுகும் குலம். அததான் திருக்கோயிலிலே பரார்த்த பூசைக்குரிய உரிமை குலம். அவர்கள் சிவபெருமான தீட்சிக்க பெற்ற குலம் என்பதால் இளியா குலம் என்று சேக்கிழார் பெருமான் வேதம் தோதுகிறார். ஆக நம்பியாரூரால் அவரால் தொடர்பு கொண்ட எல்லாரும் ஒரு நாயன்மாராகவும் மிக்க பெருமையுடையவர்களாகவும் விளக்கம் பெறுதலை காண்கிறோம். அப்படி என்றால் இவர்களுடைய பெற்றோர் மட்டுமல்லாது சடையனார் மற்றும் இசைஞானியார் மட்டுமல்லாது ஏயர்கோன் கலிக்காமர் கோட்புலியாரின் இரு புதல்விகள் மற்றும் சேரமான் பெருமான் நாயனார், பறவையார், சங்கிலியார், இன்னும் குண்டையூர் கிழார் என்ற பலரும் நம்பியாரூரை தொட்டு பெருமானுடைய அருளை பூர்ணமாக பெற்றுள்ளதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் நம்பியாரூரை தொழுதால் நமக்கு எப்பேற்பட்ட கீர்த்தி கிடைக்கும் என்பதை நாம் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிற்கு இணங்க நாம் உணர்ந்து கொண்டு அதை மேற்கொண்டு ஒழுக பெருமான் திருவருள் புரிவானாக. ஆக இப்படி அவருடைய பெற்றோர்களும் அவருக்கு இந்த அருமைப்பாடை இவர் நம்பியாரூரால் அவருக்கு மிக 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 பெருமை பெற்ற உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் நம்பியாரூருடைய மிக முக்கியமான ஒரு துணைவராக இருக்கக்கூடியவர் பிரான் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த சேரமான் பெருமாள் நாயனாரை பலரிற்று அறிவார் என்று நமது சேக்கிழார் பெருமான் தமது திருத்தொண்டர் புராணத்தில் கூறுகிறார்.
அந்த களரேற்ற அறிவாருடைய பெருமை என்ன? ஆடி சுவாதி என்றாலே நாம் சேரமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சிந்திக்கிறோம். அதோடு சேரமான் பெருமானாரிடம் சேர்ந்து சிந்திப்பது மிக சிறப்பு. ஏனென்றால் அவரும் நமது திருமுறை ஆசிரியர்களே ஒருவர். பொன்வண்ணத்து அந்தாதி, திருஆரூர் மும்மணி கோவை போன்ற பல நூல்களையும் அருளி செய்திருக்கிறார். அவருடைய வரலாற்றை கூறும் பொழுது அவர் சேர நாட்டிலே அரசராக இருந்தார். அந்த அரசராக இருந்தும் அவருக்கு அஞ்சே களத்திலே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே பரமசிவன் சுபதந்திரர், நாம் பரதந்திரர் என்பதை உணர்ந்து சிவாதீனமாய் நின்று தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் செய்து கொண்டு திருநந்தனவனம் வைத்தல், பூக்கள் பறித்தல், திருமாலை கட்டல், திரு அழகிடல், திருமெழுக்கிடல், திருப்பாட்டு பாடல் முதலிய திருத்தொண்டுகளை செய்து வந்தார். ஆக நாயனாருடைய இந்த திருத்தொண்டானது தைலதாரை போல ஒரு நாளும் விடாது அவர் அந்த ஒரு திருத்தொண்டிலே இருந்திருக்கிறார். அப்போது அங்கே அரசராக இருந்த அந்த நாட்டிற்கு அரசராக இருந்தவர் நித்திய பொருள் எது என்பதை உணர்ந்து கொண்டு தமது அத்தியந்திய காலத்திலே வனப்பிரஸ்தனாகி தனது அரசை விட்டு நீங்கி தபம் செய்வதற்காக காட்டுக்குள் செல்கிறார். அப்போது அடுத்த அரசராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது மந்திரிமார்கள் ஆலோசித்து சேரமான் பெருமானாரே சேர்ந்து அவரை தாங்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்போது நாயனார் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். இத்தனை காலம் நான் பெருமானுக்கு தொண்டு செய்து வந்தேன். அந்த தொண்டை அவர் கூறும் அழகு மிக 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 அதிசயமாக இருக்கிறது. இன்பம் பெருகும் தொண்டு என்று கூறுகிறார். இது தான் நித்தியமும் அனுஷ்டானம் செய்து சிவ சின்னங்களை விபூதி ருத்ராட்சங்களை தரித்துக் கொண்டு பெருமானுக்கு திரு அழகிடல், திரு நந்தனவனம் அமைத்தல், பூக்கள் பறித்தல், திருமாலை கட்டல் போன்ற இந்த தொண்டுகள் எல்லாம் இன்பம் பெருகும் தொண்டு. ஆக அவருடைய சிவபக்தியினுடைய அருமை நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அதாவது இது ஒவ்வொரு நாளும் ஒரே வகையான இன்பத்தை தராது, பெருகிக் கொண்டே செல்லக்கூடிய இன்பத்தை தரும் தொண்டு. எது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு இன்பம் பெருகும் தொண்டு. ஆக இந்த இன்பம் பெருகும் தொண்டுக்கு முட்டுப்பாடாக இந்த அரசு ஏற்றும் காரியம் வந்ததே என்று அவர் மிகவும் வருத்தம் கொள்கிறார். அப்படி வருத்தம் கொண்டாலும் நாட்டை காப்பது சத்திரியனுடைய கடமை என்பதனாலே பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அஞ்சக்கல கஷேத்திரம் செல்கிறார். அங்கே பெருமானை வழிபடுகிறார். அப்போது பெருமானும் அருள் செய்கிறார். இந்த நமக்கு ஆகும் தொண்டோடு இந்த அரசேற்றும் காரியத்தை செய்வாயாக என்று சொல்லி மேலும் அவருக்கு களறின யாவும் யாவும் அறியும் திறம், அதாவது மனிதர்கள் பேசக்கூடிய மொழி மட்டும் அல்லாது மற்ற விலங்கினங்கள் தாவரங்கள் பேசக்கூடிய மொழியையும் அறிந்து கொண்டு அவற்றை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் 4 வகை சதுரங்க சேனைகளையும் ஒரு குடைக்குள் அரசாளும் உரிமை இவற்றையெல்லாம் பெருமான் அருள் செய்கிறார். ஆக பெருமானுடைய அருளிப்பாட்டின் திறம் அப்படித்தான் இருக்கிறது. அவருடைய பக்தர்களுக்கு அவர் அள்ளி அள்ளி தான் கொடுக்கிறார். ஒன்றும் நாம் கைகூப்பி நின்றாலே போதும், ஆனால் நம்மிடத்தே ஆணவமாக்கிய அந்த எண்ணம் இல்லாது பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த எண்ணம் இருந்தால் அவர் நாம் எண்ணாததையும் நமக்கு தகுதியானவற்றையும் நாம் எண்ணாததையும் மிக்க கொடுப்பார் என்பது நாயனாருடைய வரலாற்றிலே தெரியப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ரஜ கத துராதிபதிகளெல்லாம் பெற்றுக்கொண்டு நாயனார் முடிசூடுகிறார். முடிசூட்டு கொண்டு அந்த ஊரை வளம் வரும் காலத்தில் எதிரிலே ஒரு வண்ணான், அது மழைக்காலம் ஆதலால் உவர்மண்ணை தலையில் சுமந்து கொண்டு வருகிறார். அந்த உவர்மண் அந்த மலைச்சாரலிலே ஈரம் பட்டு அவருடைய உடல் முழுதும் அப்படியே படர்கிறது. உடல் சூட்டிலே அங்கே அந்த உவர்மணல் காய்ந்து வெந்நீர் அவர் உடல் முழுதும் வெண்மையாக இருக்கிறது. இப்படி அவர் நடந்து வரும் காலத்திலே எதிரிலே சேரமான் பெருமான் நாயனார் ஒரு பட்டத்து யானை மீது ஏறி வருகிறார். அவருடைய பார்வையிலே அவருடைய தூரத்திலே ஒருவர் உடல் முழுதும் வெந்நீர் பூசிக்கொண்டு நடந்து வருவது போல தெரிகிறது. பார்த்த மாத்திரத்திலே இந்த பட்டத்து யானையில் என்றும் கீழ் இறங்கி நேராக
அவர் அருகே சென்று அடிச்சேரன் என்கிறார். அவர் சேரகுல அரசர், நான் யார் தெரியுமா, சேர நாட்டு ராஜா என்றெல்லாம் சொல்லாமல் வெந்நீர் பூசியவரை கண்டாலே தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அடிச்சேரன் என்று கைகூப்பி வணங்குகிறார். இதை கண்ட மன்னானுக்கு ஆச்சரியம், ராஜா நம்மை வணங்குகிறார் என்று. அவர் அவருக்கு அந்த ஆச்சரியத்தோட அவர் சொல்கிறார், அடி வண்ணான், நான் வண்ணான் என்று அவர் கூறுகிறார். அப்போது நாயனார் புரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், வாராது வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும் என்று அவருக்கு விடை அனுப்புகிறார். அதாவது, தாங்கள் வண்ணானாக இருந்தீர்கள், உங்களுடைய உவர்மண் உங்கள் மேலே படிந்திருந்தது, ஆனால் அது அடியனுக்கு தாங்கள் உடல் முழுதும் விபூதி பூசியவராக அடியனுடைய கண்ணுக்கு தெரிந்தது, அதனால் தங்களை வணங்கினேன் என்று மிக அழகாக கூறுகிறார். அதான் வாராது வேடம் நினைப்பித்தீர், நீங்கள் திருவேடத்தை நினைப்பித்தீர்கள், அதனால் அடியன் உங்களை வணங்கினேன், வருத்தமில்லை, நீங்கள் செல்லலாம் என்று அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். ஆக இந்த காட்சியை கண்டு அருகில் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களுக்கு தான் மிக்க ஆச்சரியம், எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தரை நமது நாட்டின் தலைவராக பெற்றிருக்கிறோம் என்று மிகவும் அவர்கள் அதிசயம் கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் அந்த காலத்திலே இங்கே மதுரையில இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமான் தம்மிடத்தே வந்து சேர்ந்த பானபத்திரர் அவருக்கு பொருள் கொடுக்கும் பொருட்டு ஒரு திருமுகம் கொடுக்கிறார். மதிமலி புரிசை மாடக்கூடர் பதிமிசை நிலவு என்ற அந்த நம்பால் அன்பன் பானபத்திரன் அவருக்கு பொருள் கொடுக்கும் பொருட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு திருமுகம் கொடுக்கிறார். அந்த திருமுகத்தை சேரநாட்டில் சென்று நமது மற்றொரு அடியவராகிய நாயனார் இடத்தை பெற்றுக்கொள்ளுவாரும் என்று பானபத்திரரை அனுப்புகிறார். இந்த பானபத்திரர் சேரநாட்டிற்கு வருகிறார். அங்கே காவலர்களிலே இது போல பாண்டி நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு திருமுகம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் பானபத்திரரை பல முறை வணங்குகிறார். இவருக்கு சேரமான் பெருமானருக்கு இன்னும் அந்த திருமுகம் சொக்கநாத பெருமான் தான் கொடுத்தார் என்று தெரியாது. ஆனால் அவர் பானபத்திரை வணங்குகிறார். ஏனென்றால் அவர் சிவபெருமானுடைய அடியவர் என்பதை அவருடைய தோற்றத்திலும் அவருடைய நடத்திலும் கண்டுகொண்டு அவரை பலவாறு வணங்குகிறார். அடியனுடைய கிரகத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு அவரை அழைத்து செல்கிறார். அப்போதுதான் பானபத்திரர் அடியேன் சொக்கநாத பெருமான் கொடுத்த திருமுகத்தை தங்களுக்கு ஒப்படைத்து வந்தேன் என்று அவர் திருமுகத்தை கொடுக்கிறார். சேரமான் பெருமான் அதனை முடிமேற்கொண்டு அவருக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் சொக்கநாத பெருமானிடத்து பரம்பொருளிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் எப்படி இருக்கும் நாயனாருக்கு. ஆக அதை முடிமேற்கொண்டு கூத்தாடி மொழி குளற ஆனந்த அருவி சொரிய பரவசராய் பூமியிலே பல முறை விழுந்தார். அவருக்கு அந்த இடத்துல அவருடைய உயிர் இல்லை, மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். திருமுகத்தை பலதரம் வணங்கி அதனை வாசித்து திருவருளை துதித்து மாளிகையின் உள்ளே புகுந்து மந்திரிமார்களை நோக்கி நம்முடைய குலமாளிகையில் இருக்கின்ற பண்டாரம் முழுதையும் பொதி செய்து ஆளின் மேல் ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்று ஆஞ்ஞாபித்தார். அதாவது அவருக்கு பானபத்திரருக்கு தேவையான பொருள் மட்டும் கொடுக்கல, பண்டாரத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க என்று அமைச்சர்களிடம் உத்தரவிட்டார்கள். அவர்கள் ஏற்றிக்கொண்டு வணங்கினார்கள், வணங்கி நிற்கிறார்கள். சேரமான் பெருமானாயனார் பானபத்திரருக்கு அந்த தனங்களை வெவ்வேறாக காட்டி, இது தங்கம், இது வெள்ளி, இது நவரத்னம், இது முத்து, இது அரிசி பருப்பு இத்தியாதி வகைகள், இது இத்தியாதி வகைகள் என்று ஒவ்வொன்றையும் செல்வங்களை எல்லாம் காட்டி அந்த பானபத்திரிடம் விண்ணப்பம் செய்து கொள்கிறார். சேரமான் பெருமான் என்ன செய்கிறார்? சுவாமி, தேவரேர் இவைகளையும் யானை, குதிரை, தேர், காலால் எனும் சதுர அங்கங்களையும் அடியேனுடைய அரசையும் கை கொண்டு அருளும் என்று சொல்ல. ஆக எப்படி பாருங்க நாயனாருடைய பக்தி ஒரு அடியார் இடத்தில் இருந்திருக்கிறது என்று. சுவாமி, தாங்கள் இந்த செல்வங்களை மட்டுமல்லாது என்னுடைய படைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அரசையும் ஏற்றுக்கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடியனுடைய அரசையும் கை கொண்டு அருளும் என்று சொல்ல பானபத்திரர் கூறுகிறார், அடியேன் எனக்கு வேண்டுமனவற்றை மாத்திரம் கொள்ளும் பொருட்டே சிவாக்ஞை, அரசையும் அரசுறுப்பையும் தேவரேரரை கை கொண்டு அருளும் என்று அவர் விடை கொடுக்கிறார். அதாவது சிவாக்ஞை என்னவென்றால்
வேண்டிய மட்டும் கொண்டு வாரும் என்றுதான் சொக்கநாத பெருமானுடைய ஆக்ஞை என்பதனாலே அதை கூறுகிறார் சேரமான் பெருமான் நாயனார். நாயனாரும் சிவ ஆக்ஞையை மீறுவது சரியல்ல என்பதை கொண்டு நாயனார் பானபத்திரர் அவரிடம் ஒப்படைத்த அந்த அரசையும் அரசுறுப்பை மீண்டும் இவரிடமே ஒப்படைக்கிறார். நீங்களே இந்த அரசுரம் ஏற்றுக்கொள்ளுங்கள், சுவாமியோட ஆக்கியபடி தேவையான மட்டும் அரியன் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அவருக்கு மிக அழகாக மிக அதி விமர்சையாக அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். ஏன் விடை கொடுத்து அனுப்புகிறார்? அவரே வைத்துக் கொள்ளலாம் அல்லவா பானபத்திரரை. ஏனென்றால் சொக்கநாத பெருமான் அந்த திருமுகம் கொடுத்த அந்த திருமுகத்திலே இறுதி வரியாக என்ன கொடுத்திருக்கிறார்? பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன், தன்பால் காண்பது கருதி போந்தனன், மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. பானபத்திரன் உன்னிடம் வந்து விட்டான் என்றால் அவனை நீயே வைத்துக் கொள்ளாதே, அவனை திரும்ப நம்மிடத்தே அனுப்புவாயாக. அவரை மன்னிக்க வேண்டும், பானபத்திரரை நம்மிடத்தே பொருளை கொடுத்து அனுப்பி விடுவாயாக என்று பெருமானே விண்ணப்பம் ஆக்ஞை கொடுத்திருக்கிறார். ஆக பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கிறது, சேரமான் பெருமான இடத்தை பானபத்திரரை விட்டால் மீண்டும் அவரை விடமாட்டார் சேரமான் பெருமான் நாயனார். அதனால் அந்த நம்ம இடத்தை, ஏனால் இவருக்கு இசை கேட்பதில் மிக விருப்பம் இல்லவா நமது சுவாமிக்கு, அதனாலே பொருளை பெற்றுக்கொண்டு அவரை பொருளை கொடுத்து விட்டு அவரையும் வழி அனுப்பி வைக்கவும் என்பதாக ஆக்ஞை. ஆக இப்படி அடியார்களிடத்தே மிக்க பக்தி உடையவர் நமது சேரமான் பெருமான் நாயனார். இதற்கு பிறகுதான் அந்த நாயனார் முதல் முறையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாம் சுவாமியோட திருவருளால கேள்விப்படுகிறார். எப்படி என்றால், தம்முடைய பூசையிலே பெருமானுடைய சிலம்பொலி கேட்கவில்லை. நாயனாருடைய பூசையை சேக்கிலார் பெருமான் கூறும்போது மான பூசை என்கிறார். அதாவது சேரமான் பெருமான் தினமும் செய்யக்கூடிய சிவபூஜையை மான பூசை. சிவபூசை பற்றி பேசுவதற்கு அடியேன் தகுதி இல்லை, ஏனென்றால் அடியேன் அந்த தீட்சையை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, அடியனுடைய வினை பயன். அதனாலே பெரியோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அடியேன் கூறுகிறேன். இந்த மான பூசை சிவபூசையானது உயிர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. அதை அம்மையும் நாம் எல்லாம் உய்யும்படி செய்து காட்டியிருக்கிறாள் கட்சி ஏகம திருத்தலத்தில. அந்த பூசை நிச்சயமாக ஒரு உயிரை கைலாயத்திற்கு இட்டு செல்லும் என்பது நமது சைவ சமயத்தின் தலையாய கொள்கை. இந்த சிவபூசை செய்த நாயன்மார்களிலே பலரையும் நாம் பார்க்கிறோம். ஆணிப்பொன் என்று பாராட்டப்பட்ட திருவாரூரிலே தொண்டு செய்த நமினந்தி அடிகள் நாயனார் போன்றவரையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு ஏம பேரூரில் இருந்தாலும் தினந்தோறும் திருவாரூர் வந்தடைந்து தியாகராஜ பெருமானை தொழுது, புற்றடங்கொண்டாரை தொழுது, இரவு பொழுதிலே பூசை செய்து பின் நித்திரை கொள்வது அவருடைய வழக்கம் என்பதை நமது நமினந்தின அடிகள் நாயனார் புராணத்தில் நாம் காண்கிறோம். அவருடைய மனையால், நமினந்தி அடிகள் நாயனாருடைய மனையாலும் அதற்கு பெரும் உதவியாக இருந்தார் என்பதையும் நாம் காண்கிறோம். அதே போல புகழ்ச்சோழ நாயனார் புராணத்திலே நாயனார் செய்ய சிறு புன் சுடை கண்டனர். எப்படிப்பட்ட சடை? தார்தாங்கி கடன் முடித்த, அதாவது புகழ்ச்சோழ நாயனார் குவிக்கப்பட்டுள்ள எதிரி கூட்டத்தினுடைய தலையிலே ஒரே ஒரு தலையை கண்டார். அந்த தலை எப்படிப்பட்ட தலையாக இருந்தது? அந்த தலையிலே சிறிய புன் சடை இருந்தது. அந்த சடையிலே நிர்மால்மயமாகிய அந்த பூக்கள் இருந்தது. அதாவது சிவபூஜை முடித்த அந்த பிரசாதத்தை, சிவபூஜா பிரசாதமாகிய அந்த மலர்களை அந்த தலையிலே அவர் சூடியிருந்தார். அப்படிப்பட்டவரை நம்முடைய வீரர்கள் கொன்றுவிட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் நானும் தான் என்று சொல்லி நாயனார் செந்தி வளர்த்து மகிழ்ந்தருளி உள்பூக்கார் என்பது அவருடைய புராணம். ஆக சிவபூஜையையும் சிவபூஜை கண்டவர்களையும் மிக மிக உயர்வாக நம்முடைய நாயன்மார்களும் சரி, நம் சைவ உலகம் வெகுவாக போற்றி இருக்கிறது. இங்கே மதுரையிலே சொக்கநாத பெருமானே தம்மைத்தாம் அர்ச்சித்ததையும் காண்கிறோம். எல்லாம் அல்ல இம்மையிலும் நன்மை தருவார் என்ற கோயிலிலே தம்மைத்தாமே சொக்கநாத பெருமான் பாண்டி நாட்டு ராஜாவாக பொறுப்பேற்பதற்கு முன் பூஜித்திருக்கிறார்.
ஆக அந்த அந்த அதனாலே இந்த பூசை மிக சிறப்பாக சிவபூசை ஒரு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது நமது சமயத்திலே. அதை மான பூசை என்கிறார் சேக்கிழார் பெருமான். ஆக இந்த மான பூசையிலே பெருமான் சேரமான் பெருமான் நாயனாருக்கு தினமும் சிலம்பொலியை அவரது பூசை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு ஒரு அங்கீகாரமாக அந்த சிலம்பொலியை கேட்கச் செய்வார். பல நாளும் இது தொடர்ந்த காலகட்டத்திலே ஒரு நாள் வெகு நேரமாகியும் இந்த சிலம்பொலியை கேட்காது ஒளிந்து நாயனார் மிக வருத்தம் கொள்கிறார். வருத்தம் கொண்டு தமது பூசையில் ஏதோ குறை இருக்கிறது என்பதை அவர் நினைந்து தம்முடைய உடைவாளால் தம்முடைய உயிரை மாய்க்க துணிகிறார். அப்போதுதான் பெருமான் மிக வேகமாக எழுந்தருளி, நான் இங்கே சுந்தரன் நம்மை பாடிக்கொண்டிருந்தான், அந்த தமிழ் இசை பாட்டிலே நாம் மயங்கி நின்றமையால் உமக்கு அந்த சிலம்பொலியை கேட்கச் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது என்று பெருமான் கூறும்போது, அப்போதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருமைப்பாடு அவருக்கு தெரிய வருகிறது. ஆக பெருமான் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை அறிமுகம் செய்வதே ஒரு மிக அழகான ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது. பெருமானே இசைக்கு மயங்குகிறான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அருள் ஆசிரியராக அவர் இருப்பார் என்ற ஒரு ஆர்வம் நம் சேரமான் பெருமானாருக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவரை காண வேண்டும் என்று ஆர்வத்தோடு தன்னுடைய 4 வகை சேனைகளோடும் சேர நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு எழுந்தருளுகிறார். அங்கே சிதம்பரத்தை அடைந்து நடராஜ பெருமானை தரிசனம் செய்து பின்பு சுந்தரமூர்த்தி நாயனாருடன் நட்பு கொள்கிறார். அது தொடர்ந்து வந்த வரலாறு. ஆக சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆக இருவரின் நட்பிற்கும் பெருமான் தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவர்தான் அந்த நட்பை ஏற்படுத்தியும் வைக்கிறார். என்றால் பெருமானுக்கு அடியார்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அவர்களை ஆட்கொள்ள செய்வதும் அவர்கள் பால் அவர்கள் இருவரையும் அன்பு கொள்ள செய்வதும் ஆகிய அந்த அத்தியந்த விஷயங்களில் பெருமான் எத்தனை கிரமமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். இப்படி பல காலம் இவர்கள் இருவரும் நட்பு கொண்டிருந்தாலும் இவர்களுடைய நட்பை மிக அழகாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் கூறுவார். நம்பியாரூரர் அவருடைய அவதார நோக்கம் ஆனது தென் திசை பயனாகிய திருத்தொண்ட தொகை அருளி செய்வது. அதாவது வடமொழியிலே அமைந்த வேதங்களின் பயன் உருத்திரம். அதை சேக்கிழார் பெருமான் அருமறை பயனாகிய உருத்திரம் என்பார். அதே போல தென் தமிழ் பயனாக உள்ளது திருத்தொண்ட தொகை. மாதவம் செய்த தென் திசை வாழ தீதியில்லாத திருத்தொண்ட தொகை. ஏன் திருத்தொண்ட தொகை கூறினார் என்றால் அதில்தான் அடியாருடைய புகழ் விதந்து ஓதப்படுகிறது. ஏனென்றால் அடியார்கள் இந்த உலக நீதியிலே சொல்லப்பட்ட விஷயங்களில் அன்றி சிவநீதியிலே தலை நின்றவர்கள். அதனால்தான் நம்முடைய வாழ்த்தும் மேன்மைகள் சைவ நீதி விளங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் உலக நீதியிலே தந்தையாருடைய காலை வெட்டுவதும் தான் கட்டிய மனைவை பிறருக்கு கொடுப்பதும் உலக நீதியின் பார்வையில் தவறு என்று பொருள் வரும். ஆனால் சைவ நீதியின் பார்வையில் அடியாருக்காக தரப்பட்ட பொருள் என்ற பார்வையினால் அவை தவறல்ல. அதனால்தான் நம்முடைய புராணத்திற்கு இத்தனை பெருமை. மற்றவர் இந்த புராணத்தின் அருமையை தெரியாத சைவ நீதி அறியாதவர்களுக்கு அது இன்னும் அது உவப்பான செயலாக தெரியும். உவப்பில்லாத செயலாகத்தான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் உலக நீதியின் பார்வையிலே அந்த விஷயங்களை செய்வார்கள். இப்படித்தான் ஏற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை அடியாருக்கு கொடுத்த போது அவருடைய சொந்தங்கள் எல்லோரும் அவரை தாக்க வருகிறார்கள். நாயனார் அவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்தார். எப்படி? அடும் புலி என. அதாவது பசியோடு இருக்கக்கூடிய புலி எப்படி இரையை சாய்க்குமோ, வெட்டி சாய்க்குமோ, கொன்று சாய்க்குமோ, அது போல வந்திருந்த சொந்தங்கள் ஒருவரையும் விடாது அவர் வெட்டி சாய்த்தார். அடும் புலி என விளையாட்டில் அமர்ந்தார் என்பார் சேக்கிழார் பெருமான். அடும் புலி என விளையாட்டில் மிக அழகாக சேக்கிழார் பெருமான் கூறுவார். இப்படி அவர்கள் பின்னர் பெருமான் அவர்களுக்கு அருளிப்பாடு செய்கிறார்.
இயற்பகை முடிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம் என்று மயக்கர மாலையன் தேட நின்றான். மாலும் மயனும் ஓலமிட்டு தெரியாத பெருமான் இயற்பகை நாயனாரை பார்த்து ஓலமிடுகிறானாம். அவர்கள் இருவரும் ஓலமிடுகிறார்கள், சுவாமி தெரியவில்லை என்று, மாலும் மயனும். ஆனால் அப்படிப்பட்ட சுவாமி இயற்பகை நாயனாரை பார்த்து ஓலமிடுகிறான், என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று. அப்போது வந்து நாயனார் பொய் தரும் உள்ளம் இல்லான் போகின்றான் என்று திரும்பி கூட பார்க்கவில்லை. மனைவி கொடுத்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் போது அப்படிப்பட்ட நாயனாருடைய உள்ளத்தை பெருமான் உலகிற்கு காட்டும் பொருட்டு இந்த விஷயத்தை செய்கிறான். பின்னர் ரிஷபாரூடராக வானத்திலே தோன்றி அவருக்கு சிவலோக பெற்றை அளிக்கிறான். அவருக்கு சிவலோக பேரு கொடுத்தாலும் அவருடைய உறவினர்கள் உலக நீதியின் பால் நின்று இது தவறு என்று நாயனாரை எதிர்த்து போர் செய்தவர்களால அவர்களுக்கு மற்ற உலகங்களான கீழ் உலகங்களான இந்திரலோக சொர்க்கலோக பதவிகளை கொடுக்கிறார். அந்த உலகத்திலிருந்து அவர் மீண்டும் மறந்து பிறக்கத்தான் போகிறார்கள். ஆனால் அந்த காரியத்தை செய்தனாலே அவருக்கு அந்த உலகங்களை கொடுப்பதாக சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். ஆக உலக நீதியின் பால் ஒருவர் ஒழுகினால் அவருக்கு கிடைக்கக்கூடியது இந்திரலோக பதவி, சொர்க்கலோக பதவி போன்ற பதவிகள். ஆனால் சிவநீதியின் பால் ஒருவர் ஒழுகினால் அவருக்கு கிடைக்கக்கூடியது பேரின்ப நித்திய வாசம் செய்யக்கூடிய சிவலோக பதவி. இதை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி இந்த சிவலோகத்திலே பெருமானுக்கு அள்ளும் நீர் எடுத்து கொடுத்தக்கூடிய தொண்டை செய்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். பார்க்கடலிலே அமுதை கடைந்த போது விஷம் எழுந்தது. அந்த விஷத்தை கண்டு தேவர்கள், பிரம்ம, இந்திரர்கள் எல்லோரும் ஓடினார்கள். அந்த விஷத்தின் புகையாலே விஷ்ணுவானவர் தன்னுடைய உடம்பு கருக்கும்படி ஆனது. விஷத்தால் அல்ல, விஷத்தின் புகையினால், இந்த விஷத்திலிருந்து எழக்கூடிய புகையினாலே விஷ்ணுவிற்கு உடல் கருத்துறது என்றால் அந்த விஷயத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் எல்லோரும் வந்து பெருமானை கைலாய மலையத்திற்கு கைலாய மலையத்துக்கு வந்து பெருமானை விண்ணப்பம் செய்து கொண்ட போது பெருமான் தம்முடைய தமக்கு அணுக்க தொண்டராக இருக்கக்கூடிய சுந்தரரை கூப்பிட்டு அவ்விடத்தை இவ்விடத்தை கொண்டு வா, அதாவது அவ்விஷத்தை, அந்த விஷத்தை இவ்விடத்தை, இந்த இடத்தை கொண்டு வா என்று கூறுகிறார், ஆணையிடுகிறார். நாயனாரும் சென்று அங்கே போய் அந்த விஷத்தை, விஷ்ணுவே புகைப்பட்டாலே கற்கக்கூடிய அந்த விஷத்தை ஒரு சிறு நெல்லிக்கனி அளவாக உருட்டி கொண்டு பெருமான் திருமுன் வந்து ஏந்தி நிற்கிறார். பெருமானும் அதை உட்கொண்டான், கண்டம் கருத்தது, அது பிந்தைய வரலாறு. ஆனால் இங்கே பாருங்கள், பெருமானுடைய திருவருள் முன் நின்றமையால் பிரம்மா விஷ்ணுவிற்கும் அரிதான செயலான அந்த விஷத்தை ஒரு சிறு உருண்டையாக, ஒரு நெல்லிக்கனி அளவாக உருட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய பெருமான் தன்னுடைய அணுக்க தொண்டரை வைத்திருக்கிறான் என்றால் அவனை எப்போதும் தொழுது அவருடைய அடியார்களை தொழக்கூடிய நம்மையும் அப்படி அவன் கண்டிப்பாக உய்விப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால அப்படிப்பட்ட அடியார்களுடைய பெருமையை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் பொருட்டு பெருமான் இந்த தென்திசை வாழ, நாம் எல்லாம் உய்ய, தேசம் உய்ய, ஞாலம் உய்ய, சைவ நெறி உய்ய திருத்தொண்ட தொகை அருளி செய்வதன் பொருட்டு பெருமான் சுந்தரபுத்தி சுவாமிகளை பின்னர் அவனே அருளி செய்த அந்த விளையாட்டின் மூலம் அணிந்ததை மற்றும் மற்றொரு தேவியரையும் கைலாய மலையிலிருந்து பூமிக்கு அனுப்பி அவர்களை இங்கே பிறக்க செய்து பல்வேறு வகையான திருவிளையாடல்கள் புரிந்து அவர்களை திருத்தொண்ட தொகை பாட வைக்கிறார். திருத்தொண்டகை பாட வைத்த வரலாறும் நமது பெரிய புராணத்தில் மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. விரண்மிண்ட நாயனார் அந்த புராண வரலாற்றுக்கு தோற்றமாக இருக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர்? முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் சென்று வணங்கி தொழப்பெற்று இறைவர் பாதம் பெற்றவர் எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார். அதாவது திருக்கோயிலுக்கு எழுந்தருளும் காலத்து திருவாரூர் திருக்கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய புற்றடங்கொண்டாரை வணங்குவதற்கு முன்பு அந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கக்கூடிய விபூதி ருத்ராட்சம் தனித்த பரமசிவனுடைய அடியார்களை வணங்கி அவர்களுடைய அருள் பெற்று பின்பே புற்றடங்கொண்டாரை வணங்குவதை
தம்முடைய தொழிலாக கொண்டவர் பிரண்மென்ற நாயனார். அதனால்தான் சேக்கிழார் பெருமான் அழகாக கூறினார், முதிரும் அன்பின் பெருந்தொண்டர், முதிர்ந்த அன்புடைய பெரிய தொண்டர்கள், முறைமை நீடு திருக்கூட்டத்து, அவர்கள் ஒருவர் அல்லர், திருக்கூட்டமாக குழுமி இருக்கக்கூடியவர்கள், முறைமை அன்பின் முறைமை நீடு திருக்கூட்டத்தை எதிர்முன் சென்று பரவி, அவர்கள் எதிர்முன் சென்று அவர்களை எதிர் வணங்கி பரவி, அவர்களை வாழ்த்தி வணங்கி வீழ்ந்து வணங்கி பரவி பின்பே இறைவர் பாதம் தொழப்பெற்றார். ஆக தொண்டரை முன் வணங்கினார், இறைவரை பின் வணங்கினார். இறைவரை வணங்காமல் இருப்பது குற்றம் அல்ல, தொண்டரை வணங்காமல் இருப்பது பெரும் குற்றம் என்பது நமது நாயனாருடைய வரலாற்று முன் தெரிய வருகிறது. இதை நமது உரையாசிரியர்களும் சரி, சொற்பொழிவாளர்கள் பெரியோர்களும் சரி பல முறை மிக மிக ஆழ்த்தி அழுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நமது நாயன்மாருடைய வரலாற்றிலும் காண்கிறோம், ஏனாதிநாத நாயனார் தன்னிடம் எதிர்த்து போரிட்டு வரக்கூடிய அந்த அதிசூரன் என்பான் பலகையை தன்னுடைய முகத்தை பலகையால் மறைத்து வைத்துக் கொண்டு போர் புரிகிறான். தோற்று விடுவோம், நாயனாராலே கொல்லப்படுவோம் என்பதை அவன் உணர்ந்து தான் பூசிய திருநீற்று கோலத்தை காட்டுகிறான். அந்த பலகையை மறைத்திருந்த பலகையை கீழே இறக்கி தன்னுடைய திருநீற்று கோலத்தை காட்டுகிறான். அப்போது ஏனாதி நாயனார் அந்த காட்சியை கண்டு கூறுகிறார். என்ன சொல்கிறார்? கண்ட பொழுதே கெட்டேன். ஆகா, இவ்வளவு கால திருநீற்று பூசிருக்கிற அடியாரை அல்லவா நான் போர் செய்ய துணிந்தேன், அதான் கண்ட பொழுதே கெட்டேன் என்றார். அந்த அவர் நம்முடைய நாயன்மார்களுக்கு அந்த யோசிக்கக்கூடிய அந்த க்ஷண நேரம் கூட அவர்களுக்கு இல்லை. அந்த திருநீற்றை பார்த்த மாத்திரத்திலே அவர்களுக்கு அன்பு பெருக்கூறி அந்த அவர்கள் அடியார் என்ற நிலைக்கு அவர்கள் அடியார் என்று முழுமையாக உணர்ந்து விடுகிறார்கள். இதைத்தான் நமது திருநாவுக்கரசு பெருமானும் தமது திருத்தாண்டகத்திலே சொன்னார்கள். இவர் தேவர் அவர் தேவர் இவர் தேவர் என 2 அட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி. அதாவது யாரேனும் திருநீரும் விபூதி ருத்ராட்சங்களை தரித்திருந்தால் அவர் கோயிலில் இருக்கக்கூடியவர் சிவபெருமான், மூலலிங்கமா இருக்கக்கூடியவர் சொக்கநாதர், அவர் அங்கே இருப்பார். அந்த சொக்கநாத பெருமான் அவர் எங்கும் வரமாட்டார். அவர் அங்கேதான், நாம் தான் போய் தரிசிக்க வேண்டும். அவர் அங்கேதான் இருப்பான், அங்கேதான் இருப்பார். அவர் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர், அவர் பரமதேவர். இங்கே சொக்கநாத பெருமானுடைய கோயில் விட்டு வெளியே வந்த பிறகு அங்கே ஒரு அடியார் வருகிறார். அவர் திருவேடம் தரித்திருக்கிறார், விபூதி ருத்ராட்சம் தரித்திருக்கிறார் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானும் இங்கே நாம் வெளியே கண்ட சொக்கநாத பெருமானும் வேறு அல்லர், இருவரும் ஒருவர். இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 அட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி. திருக்கோயிலுக்கு இந்திர விமானத்தின் கீழே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் தான் இப்போது விபூதி ருத்ராட்சங்களை தரித்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆகனால் இவரும் வணங்குவதற்கு உரியவர் என்ற எண்ணம் நமக்கெல்லாம் வர வேண்டும் என்று, அடியனுக்கு வர வேண்டும் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அறிவுறுத்துகிறார்கள். ஆக அடியார் வணக்கம் என்பது நமது சமயத்திலே அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ட பொழுதே கெட்டேன் என்று ஏனாதிநாத நாயனார் அந்த அதிசூரனை கண்டு தன்னுடைய உடைவாளையும் கீழே விடாதிருந்தார். எதன் காரணமாக? நிராயுதபாணியை கொன்ற பாவம் அடியாருக்கு வரக்கூடாது என்ற காரணமாக. எப்படியெல்லாம் நமது நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களும் விபூதி ருத்ராட்சங்கள் மேல் அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பு நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இப்படி நாயனார், நமது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை அருளி செய்தும் பின்னர் பறவையார் சங்கிலியார் என்ற இருவரை மனங்கொண்ட காலத்தும், சங்கிலியார் மணந்து கொண்டதை அறிந்து பறவை நாச்சியார் சுவாமிகள் மீது ஒரு ஊடல் கொள்கிறார். அந்த ஊடலை தீர்த்தல் பொருட்டு நாயனார் திருவாரூரில் புட்டடங்கொண்ட பெருமானிடத்தை விண்ணப்பித்துக் கொள்கிறார். புட்டடங்கொண்ட பெருமானே தூதுவராக செல்கிறார். இந்த அருமைப்பாடை பாருங்கள். எந்த ஒரு காவியமாக இருந்தாலும் அந்த காவியத்திற்கு தலைவன் என ஒரு இருப்பார். அதாவது
தமிழிலே சரி, வடமொழி எந்த ஒரு திரைப்படத்திலே கூட நாம் பார்க்கிறோம். ஒரு படத்திற்கு நாயகன், நாயகி என்ற கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு காவியத்திற்கும் நாயகன், நாயகி என்ற கதாபாத்திரமும், துணை கதாபாத்திரங்கள், நாயகனுடைய தோழிகள், உறவுகள் என்ற பலரும் இருப்பர். அதுபோல தோழர்கள் என்ற பலரும் இருப்பர். அதுபோல ஏதேனும் ஊழல் வந்தால் தூது செல்பவராக ஒருவரும் இருப்பார். இப்படி நமது பாரத தேசத்திலே எழுந்த பல புராணங்கள், நூல்கள் எல்லாவற்றிலும் அந்தந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள கடவுளுடைய பெருமைகளை நாம் நாம் பார்க்கிறோம். விஷ்ணு புராணம், பத்ம புராணம், கூர்ம புராணம், வராக புராணம் என்ற பல புராணங்கள், சிவபுராணம், கந்த புராணம் இவற்றிலெல்லாம் கடவுளை பற்ற பெருமைகளை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். யார் வாயிலாக? மற்ற ரிஷிகளின் வாயிலாக, மற்ற தொண்டர்களின் வாயிலாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். ஆக அங்கே கடவுளுடைய பெருமை பேசப்படும். ஆனால் நமது திருத்தொண்டர் புராணத்திலே அடியார்களுடைய பெருமை மிக அதிகமாக பேசப்படுகிறது. கடவுளுடைய பெருமை பேசப்படுகிறது, ஆனால் அடியாருடைய பெருமை தான் முதன்மை. அது மட்டுமல்லாது நமது புராணத்தில இந்த புராண நாயகராக இருக்கக்கூடியவர் ஞான ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆக இந்த நாயனார் நாயகனாக இருக்கிறார் என்றால் அவருக்கு நாயகியாக பறவையார், சங்கிலிய நாச்சியார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் ஊழல் ஏற்படும் போது ஒருவர் தூது சொல்ல வேண்டும். அவர் தூது செல்பவர் எப்படி மன்னிக்க வேண்டும், இணைப்பு துண்டித்து விட்டது. அம்மா கேட்கிறதா அம்மா பேசுறது? சந்தோஷம். ஆக இந்த நாயனார் ஊழல் கொண்டிருக்கிறார். ஊழல் கொண்டவருக்கு தூது செல்பவராக ஒருவர் வேண்டும். தூது செல்பவராக யார் செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் யோசித்தார். யோசிக்கவே இல்லை அவர். யோசித்தார் என்று சொல்லக்கூடாது. தானே தூது செல்வதாக நாம் புராணத்தில் காண்கிறோம். இங்கே பார்த்தால் நாயனார் திருக்கையில ஏகுவதற்காக இந்திரன், மால், பிரமன் போன்ற மற்ற தேவர்களை பெருமான் அனுப்புகிறார். ஆனால் அவர் ஒரு ஊழல் கொண்டிருக்கிறார் என்பதற்காக தானே நேரே வருகிறார். இந்த காட்சியை நாம் காணும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அவருக்கு ஒரு ஒரு உற்ற துன்பம் வரும்போது தானே உடனே வந்து உதவி செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை பார்த்தா எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. பரம்பொருளே வந்து ஒரு பெண்ணுக்காக தூது செல்வாரா? மற்ற சமயங்களிலே இதெல்லாம் இருக்குமா என்று யோசித்து பார்க்க கூட முடியவில்லை. இதை வெளிப்பார்வைக்கு பரம்பொருளை ஒருவர் தூது விடலாமா என்று வெளிப்பார்வைக்கு ஒருவர் பார்த்தால் இது 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 அனுசிதமாக அவர்களுடைய அறிவுக்கு தோன்றும். ஆனால் நம் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது வைத்துக் கொண்டிருந்த அளவற்ற அந்த தோழமை பண்பு, தோழனாக நம்மையே தந்தோம் என்றார் அல்லவா தியாகராஜ பெருமான். தோழருடைய கடமை என்ன? அவர் துன்பம் உற்ற காலத்தும் இன்பம் உற்ற காலத்தும் துணையாக இருப்பது. அந்த துணையாக இருப்பதை முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கிறார் நம்முடைய பெருமான். இப்படி அவர் தூது செல்வதை அறிந்து மிக்க துன்பம் கொண்டார் ஒருவர். ஏர்கோன் கலிக்காம நாயனார் என்ற பெருமங்கலத்திலே வாழ்ந்தவர். அந்நாயனார் அவருடைய அந்த துன்பத்தை நாயனார் இப்படி ஒருவன் தன்னுடைய மனைவிக்காக பரம்பொருளே தூது விடலாமா என்று அவர் மிக்க அந்த என்ன சொல்றது, அவருக்கு ஒரு துன்பம் வாய்ந்தது. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஏர்கோன் கெழுக்காம நாயனார் அடியார்கள்பால் மிக்க அன்பு கொண்டவர். நித்தியமாவன நீர் உகந்தார் கடல் என்று போற்றக்கூடியவர். என்கிட்ட 50 பவுன் இருக்கு, 100 பவுன் இருக்கு, இத்தனை நிலப்புலன் இருக்கு, அதெல்லாம் என்னுடைய செல்வம் இல்லை. எது செல்வம்? நீர் உகந்தார், நீற்றை விரும்பி பூசக்கூடிய அடியார்களுடைய திருப்பாதங்கள் தான் என்னுடைய செல்வம் என்று வாழ்ந்தவர் ஏர்கோன் கலிக்காமர். நிதியமாவன, நிதியம் என்றால் இந்த இடத்துல செல்வம். எது? நீர் உகந்தார் கடல். பெருமானுடைய சிவபெருமானுடைய கடல். பெருமான் தான் நீர் மிக உகந்து அணியக்கூடிய பெருமான். அப்படிப்பட்டவனுடைய திருக்கடல்கள் தான் தன்னுடைய செல்வமாக போற்றி வாழக்கூடிய தன்மையுடையவர் பெரும்பங்கலத்திலே வாழ்ந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார். அவர் கேள்விப்படுகிறார், இப்படி சுந்தரர் என்ற ஒருவர், சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய புலவி தீர்க்கும் பொருட்டு, ஊடலை தீர்க்கும் பொருட்டு பெருமானை தூது அனுப்பினார் என்று அவர் மிக்க கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு அவர்
நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று சால ஏயம் என்று இதனை செய்வான் தொண்டனாம் என்னே பாவம். அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வன் தொண்டன் என்ற பெயர் உண்டு. இவர் கேட்கிறாரு ஏர்கொன் கணிக்காமல் நாயனார், ஒரு பெண்பால் தூது கொண்டவனுக்கு எப்படி தொண்டன்னு பேர் இருக்கு? என்னே பாவம் என்கிறார். இந்த வார்த்தைகளால கூறுகிறார். மிக அதிசயமா இருக்கிறது. இதனை செய்வான் தொண்டனாம். ஒரு கேள்வி கேட்கிறார், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் தொண்டனா? என்னே பாவம் அப்படி சொல்லிக்கிட்டு சொல்கிறார், பேயனேன் பொறுக்க ஒன்னா பிழையினை செவியால் கேட்பது. இப்படி இப்படி பறவை நாச்சியார்பால் தூது விட்டான்ங்கிற செய்தியை கேட்டதே எனக்கு பெரிய பிழை என்று நாயனார் ரொம்ப வருத்தப்படுகிறார். பொறுக்க ஒன்னா பிழை செவியால் கேட்பது ஆயின பின்னும் மாயாதது இருந்தது என் ஆவி. இதை கேட்ட பிறகு நான் உயிரோட இருக்கேனே என்கிறார். அதாவது இது அவரை பொறுத்த வரைக்கும் இது சிவ அபராதமாக அவர் கருதுகிறார். பெருமானை போய் ஒரு தூது விடுவது என்பது மிக்க ஒரு 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 உசிதமான செயல் அல்ல, மிகப்பெரிய சிவ அபராதம் என்று சொல்லி தன்னுடைய ஆவியே போகாம இருக்கிறது என்று அவர் வருந்துகிறார். இப்படி இருக்கும் காலத்தை நான் உலகமே போற்றக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரே நான் காணாது இருப்பதுதான், நான் காணாம இருப்பது மிக நல்லது என்று அவர் எண்ணிக்கொண்டு அவர் இருக்கும் காலத்திலே இந்த விஷயத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் கேள்விப்படுகிறார். இப்படி ஒருவர் திருப்பெருமங்கலத்திலே ஏர்கொன் கலிக்காமனானவர் என்பால் இறைவன் தூது சென்றதை அறிந்து விசனப்படுகிறார் என்பதை அறிந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். பெருமானே, இந்த இந்த விஷயத்தை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்ய மாத்திரத்திலே பெருமான் ஏர்கொன் கலிக்காமரத்தை ஒரு சூளை நோயை தொற்றுவிக்கிறார். இந்த சூளை நோயை வந்து சேர்ந்ததும் இங்கே நாயனார் ஏர்கொன் கலிக்காம நாயனார் பெருமானை போற்றி வழுத்துகிறார். எப்படி சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்து அடி போற்று செய்ய எந்தமையாலும் ஏயர் காவலர் தம்பால் ஈசர் வந்து, அதாவது பெருமானை அந்த உயிரை வருத்துகின்ற அந்த சூளை நோய் வந்த பொழுதும் பெருமானை விடாது வழுத்துகிறார். இதெல்லாம் நமக்கெல்லாம் அடியனுக்கெல்லாம் பாடம். சுவாமியை எந்த துன்பம் வந்தாலும் பெருமானை விடாது வழுத்துவது, அப்படி சிந்தையால் வாக்கினாலும் பெருமானை வழுத்துகிறார், சிந்தையாலும் வழுத்துகிறார். ஆக இது ஒரு முக்கியமான பாடமாக அமைகிறது. துன்பம் வந்த காலத்தில் இறைவனை வழுத்துவது என்பது. அப்படி வழுத்தும் போது பெருமான் அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வந்து உனை வருத்தும் சூளை வன் தொண்டன் தீர்க்கிலன்றி முந்துர ஒழியாது. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தாதான் உன்னுடைய சூளை நோய் தீரும் என்று பெருமான் அருளி செய்தார். அதை இது செய்ததும் கேட்டுட்டு இங்கே வந்து ஏர்கொன் கலிக்காம நாயனார் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதுதான் இந்த புராணத்திலே உயிர்ப்பான பாடல் மற்றும் நமக்கெல்லாம் ஒரு சிவ மரத்துவம், பெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்பதை நம்முடைய நாயனார் பெருமக்கள் எப்படி உறுதியாக பிரஸ்தாபித்திருக்கிறார்கள் என்பதை அழகாக கூறும் பாடல். நாயனார் கூறுகிறார், சுவாமி, நான் மட்டும் உங்களுக்கு அடியார் இல்லை, அடிமை இல்லை. என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா, அப்பா வகைகள் மற்றும் என்னுடைய கூட்டம், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இந்த உலகத்திலே நாங்க சிறந்த வாழ்க்கை எது என்று கேட்டா உங்களை சார்ந்து வாழும் வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று நாங்க வாழ்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்க வாழ்றோம். நீங்களா சொல்றது சுந்தரமூர்த்தி தான் நாயனார் தான் என் சூளை தீர்ப்பான் என்று இது சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சுவாமியே கேட்கிறார். அதாவது நாயனாரே கேட்கிறார். அந்த பாடல் பாருங்க. எம்பிரான் எந்தை தந்தை தந்தை எம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று. நாங்க வேற யாரையும் வழிபடல, எப்போதும் உங்களை மட்டும்தான் வழிபடுறோம். நான் மட்டும் இல்ல, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என் கூட்டம் எல்லாருமே உங்களை மட்டும்தான், தம்பிரான் நீரே. ஆக இதெல்லாம் சைவ சமய பெருமக்கள், சைவ சமயம் என்று சைவ சமயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய எல்லோருக்கும் மிக முக்கியமான பாடம். மகா சிவராத்திரி என்று நாம் பெருமானை மட்டும்தான் வழிபட வேண்டும் ஒழிய இங்கே இந்த இப்போது மிக பெருக்காக வழக்கில் உள்ள இந்த குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு என்பதை அந்த வழிபாடு நமக்கு பொருந்தாது. தம்பிரான் நீரே என்று ஏகாரம் விகுதி கொடுத்தார். தம்பிரான் நீர் என்றால்
நீங்கள் மட்டும்தான் தம்பிரான், நீங்கள் மட்டும்தான் முழு முதற் கடவுள் என்று வழி வழி சார்ந்து வாழும். இது எப்பயோ காலத்துல இருந்தே தொடங்குகிறது. இன்னமும் உங்களை மட்டும்தான் வழிபடுகிறோம். இம்பரின் மிக்க வாழ்க்கை, இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கை ஆக அதை கொண்டுதான் ஒழுகிறோம். நீங்கள் தான் முழு முதற் கடவுள் என்று. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோமே, உங்களை வந்து நாங்க பண்ற இந்த வழிபாடுக்கு வந்து நாங்க வேணான்னு சொன்ன சுந்தரமூர்த்தி நாயனார் தான் வந்து தீர்ப்பாரோ என்று அவர் கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு சுவாமி வந்து பதில் எதுவும் சொல்லல. அப்ப நாயனார் வந்து கூறுகிறார், என்ன கூறுகிறார்? மற்ற அவன் தீர்க்கில் தீராது ஒளிந்து என்னை வருத்தல் என்றான். அவன் வந்து என்னுடைய சூளை நோய் தீர்க்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட சூளை இருப்பதே எனக்கு நல்லதுதான் அப்படிங்கிறாரு. ஆக நாயனார் வந்து அந்த உறுதிப்பாடுல மிக்க ரொம்ப ஒரு உறுதியோடு இருந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் காணக்கூடாது என்ற உறுதிப்பாட்டிலே மிக வன்மையாக இருந்திருக்கிறார் ஏர்கொன் கலிக்காமர். சுந்தரன் வந்தாலும் தீரும் என்றால் அந்த சூளை நோய் இருந்துட்டே போட்டோம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? பெற்ற மேல் உயர்த்தீர் செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே, உற்றவன் தொண்டர்க்கே ஆம் உறுதியே செய்தர். சாமி, உங்களுடைய பெருமையை வந்து யாரால வந்து சொல்ல முடியும்? நீங்க வந்து சுந்தரருக்கு தான் வந்து சுந்தரருக்கு என்ன செய்யணுமோ அதையே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாமி மறைஞ்சு போயிறார். இப்படி மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாரிடத்தை சுவாமி சென்று நீ போய் வந்து ஏர்கொன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாயாக என்று அருள் செய்கிறார். இப்படி அருளி செய்ததுக்கு அப்புறம் நாயனார் இந்த பெருமங்கலத்திலே ஏர்கொன் கலிக்காம நாயனார் வீட்டுக்கு வருகிறார் என்ற அந்த செய்தியை அங்க இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அடியார்கள் எல்லோரும் சென்று விண்ணப்பிக்கிறார்கள். அப்படி விண்ணப்பித்த மாத்திரத்தை சுந்தரன் வந்து நம்முடைய சூளை நோய் தீர்க்கப் போகிறானா என்று இந்த நாயனார் என்ன செய்கிறார் என்றால், உற்ற இவ்வயிற்றினோடும் கிளிப்பன் என்று, அதாவது இந்த சூளை நோயை வந்து வயிற்றதான உறுத்துது, அதனால இந்த வயிற்றையும் அந்த சூளையை சேர்த்து கிழிப்பேன் என்று சொல்லி செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததென்ற, அதாவது உற்ற இவ்வயிற்றினோடும் கிழிப்பன். அவர் வந்து கத்தியை வைத்து ஏர்கொன் கலிக்காமனார் தன் வயிற்றை மட்டும் வெட்டவில்லையா, அந்த சூளை நோயை சேர்த்து வெட்டினாரா. அதுவும் எப்படி வெட்டினார் என்றால், அந்த குடல் வந்து ஒரு துளி கூட, அந்த குடல் சதை வந்து ஒரு துளி கூட உடம்பில் இல்லாத அளவுக்கு அந்த குடல் முழுதும் வெளியே வரும் அளவுக்கு தன்னுடைய குடலை வெட்டினாராம். பற்றியின் நின்று என்னை நீங்கா பாதக சூளை தன்னை உற்ற இவ்வயிற்றினோடும் கிழிப்பன். வயிற்றோட, அதாவது நம்முடைய உடல்ல வந்து ஒரு கீறு மட்டும் நாயனார் வந்து கீறல, பல கீறுகளை செய்து அந்த உடலையே வெளித்தள்ளிட்டார். இப்படி நாயனார் சூளை நோயை சேர்த்து வெட்டி அவருடைய உயிரும் அதனால போயிட்டது. இப்படி ஒரு உயிர் போன நாயனாருடைய உடலை பார்த்து, திருவுடலை பார்த்து கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமர் தேவியார், அவர் எப்படிப்பட்டவர்? மானாக்கஞ்சார நாயனாருடைய புதல்வி அல்லவா, அவர் வந்து பார்த்து இந்த நாயனாருடைய உடலை பார்த்து அவரும் தன்னுடைய உயிரை விட துணிகிறார். அப்போதுதான் வந்து ஏவலாளர்கள் வந்து சொல்கிறார்கள், மருவி இங்கு அணைந்தார் நம்பி, சுந்தரமூர்த்தி நாயனார் பக்கத்துல வந்துட்டார்ன்றாங்க. இப்படி நாயனார் பக்கத்துல வந்துட்டதும் இந்த அம்மையாருக்கு வந்து என்ன செய்வது? அவங்க வந்து ஆச்சரியப்படல. உடனே என்ன செஞ்சாங்க? இவர் ஞான பரமாச்சரியார் அல்லவா, ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்தாராம். அதாவது நம்பிகள் நம்மளை தேடி வருகிறார் என்றால் அவரை வரவேற்பது நம்முடைய கடமை. அதனால் நாயனாருடைய ஏர்கொன் கலிக்காமருடைய நாயனாருடைய உடல் உயிர் போய்விட்டது என்று யாரும் அழக்கூடாது, ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உத்தரவிடுகிறார். உத்தரவிட்டு பின்னர் என்ன செய்கிறார்? சால அலங்கரித்து எதிர்ப்போம், வீட்டுல வந்து பூரண கும்பம் இதுல எல்லாம் வச்சு நம்ம வந்து நம்பியாரூரை வரவேற்போம் என்று சொல்லி அதை தயார் செய்கிறார்கள். புனர்நிலை வாயில் தீபம் பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள சென்றார். பாருங்க, இவருடைய ஏர்கொன் கலிக்காமருடைய இறப்பிற்கு காரணமானவராக எண்ணப்படுபவரே சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அப்படி எண்ணப்படுபவரே போய் வரவேற்க போறாங்க. யாரு? கலிக்காம நாயனாரோட மனைவி. எப்படி வரவேற்க போறாங்க? துணர் மலர் மாலை தூக்கி தொழுது பூரண கும்பத்தோட போய் வரவேற்க போறாங்க. உலகத்துல நடைபெறக்கூடிய காரியமா இது? இந்த காலத்துல இதெல்லாம் எண்ணி பார்க்க முடியுமா? நம்மை ஒருவர் சிறிதாக ஏமாற்றி விட்டாலே நாம் எவ்வளவு அவர்கள் மேல ஒரு கோபத்தை கொள்கிறோம்.
ஆனால் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள் அவரது மனைவியார்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி செம்மை சேர் சிந்தை மாதர் சென்று எதிர்கொண்டு போற்ற நம்மை ஆளுடைய நம்பி நகைமுகம் அவருக்கு நல்கி, அவர்களெல்லாம் இவங்க இவங்க மிக்க முகமலர்ச்சியோட வரவேற்கிறாங்க. நாயனாரும் மிக மலர்ச்சியோட அந்த வெறுப்பை அந்த 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 வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தவிசின் மீது மொய்மலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்த போது ரொம்ப அவருக்கெல்லாம் வந்து பாத பூஜை எல்லாம் பண்ணி அவரை அந்த ஒரு ஆசனத்துல வந்து அமர்த்துறாங்க. இப்ப நாயனார் கூறுகிறார், நம்முடைய பரமாச்சாரியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர் கொண்டு இங்கு யான் மிக வருந்துகின்றேன். ஏர்கோனார் தாம் உற்ற ஊன வெஞ்சுலை நீக்கி உடன் இருப்பதற்கு. சுவாமிகள் சொல்கிறார், எனக்கு வந்து இன்னும் ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூழ நோய் இன்னும் இருக்கிறது தெரிஞ்சு நான் ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு உடனே அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் கூறுகிறார். மாதர்தம் ஏவலாலே மனை தொழில் மக்கள் மற்ற இங்கு ஏதம் ஒன்று இல்லை, உள்ளே பள்ளி கொள்கிறார். அப்ப வந்து அந்த ஏர்கோன் கலிக்காமரோட மனைவி சொல்றாங்க, அவங்க ஏவலால இங்க இருக்கக்கூடிய மடையாளு தான் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் சிரமம் இல்ல, நாயனார் பள்ளி கொள்கிறார், ஏதம் ஒன்று இல்லை, உள்ளே பள்ளி கொள்கிறார், உறங்குகிறார் என்று சொல்கிறார். இப்படி சொன்னதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து ஒரு எண்ணம், அவருக்கு தீது இல்ல அப்படின்னாலும் என்னுடைய மனம் வந்து தெரியலாது, இன்னும் அவரை வந்து காண வேண்டும் என்று அவருக்கு வந்து மனம் விருப்பம் இருக்கிறது. இல்ல எனக்கு வந்து மனசு கேட்கல, அவரை பார்க்கணும்னு இருக்குது. அப்போ எதுவும் பண்ண முடியாது இல்லையா, சரி பார்க்கணும்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பாக்குறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் அவர் தம்மை நாயனாரை காட்டுறாங்க. எப்படி இருக்கார் நாயனார்? துன்றிய குருதி சோர தொடர் சொரிந்து உள் ஆவி பொன்றியே கிடந்தார். அதாவது ஏர்கோன் கலிக்காம எப்படி இருந்தார்னா, அவருடைய ரத்தம் எல்லாம் வந்து பாய்ந்து தரையெல்லாம் ரத்தமா இருக்கு, குடல் வெளியே வந்து குடல் சதைகள்லாம் அங்கே பெருகி கிடக்கிறது, ஆவி இல்லாமல் நாயனாரா கிடந்தார். அவரை பார்த்ததும் சுந்தரபதி நாயனாருக்கு எப்படி இருக்கும்? அதாவது நாயனார் இறந்தப்பட்ட காலத்து அவருடைய உடலை அந்த ரத்தத்தை கூட துடைக்காமல் சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்க அவருடைய மனைவியாரும் அவருடைய சுற்றத்தாரும் போயிருக்கிறார்கள் என்றால், நாயனார் மீது அவர்கள் கொண்டிருந்த பக்தியின் திறம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால் நம்ம வீட்டை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்றதுக்காக கூட்டு தள்ளுவோம், தண்ணீர் வைத்து துடைத்து விடுவோம். ஏதோ நம்மளால் உடனடியாக வருகிறார்கள் அந்த சிறு வேகமாக செய்யக்கூடிய காரியத்தை கூட செய்வோம். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. பரமாச்சாரியார் வருகிறார் என்பதற்காக தன்னுடைய இறந்தவர் கணவரே என்றாலும் அவரை எந்த ஒரு அந்த இதுவும் செய்யாம சுத்தம் செய்யாம அப்படியே வச்சுட்டு நாயனார வரவேற்க போயிருக்கிறார்கள் என்றால், நமது நாயனார் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பக்தியை என்னவென்று சொல்வது? துன்றிய குருதி சோறது, அதாவது ரத்தம் எல்லாம் படிஞ்சு போய் அப்படியே, ஏன்னா ரத்தம் கொஞ்ச நேரம் உறைஞ்சிரும் இல்லையா, குருதி சோர குடர் சரிந்து எல்லா குடலும் வெளியே வந்து கிடக்கு, பொன்றியே கிடந்தார், உள் ஆவி பொன்றியே கிடந்தார். தம்மை கண்டபின் அவரை பார்த்து சுந்தரபதி நாயனார் சொல்கிறார், இவர் ஆவி விட்டார் என்றால் நானும் இந்த ஆவியை விடுவர் என்று அவர் அதே வாளை எடுத்து தன்னை கோளுரு மனத்தராகி குற்று உடைவாளை பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் உய்ந்து அந்த அந்த வாள் எடுத்து தன்னை மாய்த்துக்குள்ள நம்முடைய சுந்தரபதி நாயனார் முயலும் போது பெருமான் அருளினாலே ஏர்கோன் கலிக்காமனார் உயிர் பெற்றார். உயிர் பெற்றது மட்டுமல்லி அவருடைய வாளை கையில் சுந்தரபதி நாயனாருடைய வாளை தடுத்து அவரும் மொய்ந்து கேளேரே ஆக்கி கெட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாளனை பிடித்துக் கொள்ள வன் தொண்டர் வணங்கி வீழ்ந்தார். ஏர்கோன் கலிக்காம நாயனார் இவருடைய கையில் வாளை பிடித்துக் கொண்டு கேளீராகி கெட்டேன் என்று இருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் ஏர்கோன் காளிக்காமனுடைய நாயனாருடைய திருவடிகளை வணங்கி வீழ்ந்து வணங்குகிறார். ஆக இப்படி நாயனாருடைய அந்த புராணத்தை பார்க்கும்போது பரமாச்சாரியாராக நாம் எல்லாம் கொண்டாடக்கூடியவர் அடியார்களால் எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறார் என்பதை எண்ணும் போதும் ஒவ்வொரு நொடியும் மிக்க இன்பம் தருவதாக இருக்கிறது. இந்த ஏர்கோன் நாயனார் கொண்டிருந்த அந்த பக்தியை நமது பண்டிதர் மு கந்தையா அவர்கள் சொல்லும் போது மிக அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், பரவச ஆவேச நிலை. அதாவது பக்தியின் பரவச ஆவேச நிலை. பரவச நிலை வேறு, ஆவேச நிலை வேறு. பரவச நிலை என்பது
பெருமான் ஒரு திருவிழாவில் ஒரு குழந்தை கொள்ளக்கூடிய ஒரு 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 மகிழ்ச்சியான மனநிலை. ஆவேச நிலை என்பது கோபத்திலே ஒருவர் கொள்ளக்கூடிய நிலை. ஆனால் இரண்டும் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஏர்கோள் கலிக்காம நாயனாருக்கு இருந்திருக்கிறது. இதை மிக அந்த ஒரு வார்த்தையை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். நமது நாயன்மார்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய அந்த செயல்களும் திறம் எவ்வாறு இருந்தது என்பதை நமது உரையாசிரியர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் மிக அழகாக விவரித்திருக்கிறார்கள். பெருமான் மீது பெருமான் தான் முழுமுதற் பொருள். என்னதான் வந்து அவன் முழுமுதற் பொருளா இருந்தாலும் அவனை எப்படி தூது ஏவலாம்? முழுமுதற் பொருள் என்பதை அவர் நேரிலே கண்டிருக்கிறார் என்று அந்த 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 சிந்தனை இருந்தாலும் அவரை தூது விட்டது தவறு. அந்த ஆவேச நிலை, ஒரு பரவச நிலை பெருமானை நேரில் கண்டது, ஆவேச நிலை அவரை தூது விட்டது. ஆக இப்படி 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 இருந்த நிலையை தான் ஏர்கோன் கலிக்காமருடைய நாயனருடைய நிலையை நமது ஆசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி நாயனார் பலகாலம் பல தொண்டுகளை பலரையும் ஆட்படுத்தி செய்து வந்திருந்தாலும் அவருக்கு அவர் திருக்கையிலை அடைந்த செய்தியை திரு வெள்ளானை சருக்கம் என்ற பகுதியில நமது ஞானாசிரியர் சேகலார் பெருமான் மிக அழகாக விரைத்திருக்கிறார். அந்த வெள்ளானை சருக்கத்தை தொடங்கும் போது எப்படி தொடங்குகிறார்? மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலமுய்ய எழுந்தருளும் நம்பி. ஆக திருத்தொண்ட தொகை மூலம் என்கிறார். இந்த 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 திருத்தொண்டர் புராணத்திற்கு மூலமாக இருந்த நூல் மூல நூல் திருத்தொண்ட தொகை. சார்பு நூல் திருத்தொண்ட திருவாந்தாதி, வழி நூல் விரிநூல் திருத்தொண்டர் புராணம். ஆக இந்த நூலுக்கு மூலமான திருத்தொண்ட தொகை என்கிறார். அப்படிப்பட்ட திருத்தொண்ட தொகைக்கு காரணமாய் முதல்வராக இருந்தவர் ஞாலமுய்ய எழுந்தருளும் நம்பி, தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன். அப்படிப்பட்ட அந்த அறிமுகமே மிக அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பியை ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தபடி உரைப்பாம் என்று கூறுகிறார். கூறி அடுத்த பாடலிலே நம்பிகளுடைய உருவத்தை கூறுகிறார். எப்படிப்பட்ட உருவம்? பக்தி என்பது அன்பு என்ற நீரில் பனைத்து ஓங்கி வடிவு நம்பியாரூரர் செம்பொன் மேனி என வனப்பாக இருவினைகளை கட்டு இருவினை கலைகளை இருவினையாகிய கலைகளை கட்டு எழுந்து ஞான கதிர் பரப்பி முடிவிலாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால். அதாவது நம்பியாருடைய தோற்றத்தை கூறுகிறார். அதை எப்படி கூறுகிறார் என்றால், ஒரு விளைநிலத்திலே ஒரு சென்னர் கதிர் எப்படி விளையுமோ அதை நம்பியாருடைய உருவமாக கூறுகிறார். சென்னர் கதிர் சென்னல் எப்படி வளரும் என்றால், அது அந்த நிலத்திலே அதற்கு விதை நெல்லை இட வேண்டும், பின்பு பாத்தி கட்டி அதற்கு கதிராக வளரும். இடையே களைகள் இருந்தால் அந்த களைகளையும் நீக்கி முதிரும் போது அது மணிகளை தரும். அதுபோல அன்பு, பக்தி, உலகில் நீடிய பக்தி முதலானது அன்பாகிய நீரினாலே பருத்து மேல் எழுந்து. அதாவது பக்தி வந்து ஒரு உயிராக கொண்டோம் என்றால் அது வந்து அன்பு என்னும் நீரிலே வளர்ந்து நம்பியாரூரது செம்மொன் மேனி போன்ற மனப்புடைய மேனியே தனித வடிவமாக. ஆக இங்கே இந்த சென்னல் நெற்கதிருடைய நிறம், அந்த வடிவம் எப்படி இருக்கிறது என்றால், நிறம் எப்படி இருக்கிறால் நம்பியாருடைய வடிவம் போல இருக்கிறது. எப்படி? செம்பொன் போன்ற மேனி. ஏனென்றால் பெருமானுடைய படிம வடிவம் தான் நம்பியாரூரர். ஆக அவரும் செம்மையான நிறத்திலே தான் 100% இருந்திருப்பார். இந்த சென்னர் கதிரும் அது போல இந்த நம்பியாரூருடைய வடிவு போல இருக்கிறது. இப்படி வளர்ந்து வரும் காலத்துல இருவினை கட்டு, அதாவது நல்வினை தீவினை, இவற்றின் இரண்டாலும் நமக்கு பிறப்பு இறப்பு என்பது ஒன்று. அந்த இரண்டு வினைக்கட்டுகளையும் நீக்கி ஞான கதிர் பரப்பி அந்த கலைகளை கலந்த பிறகு அது மணி பால் பிடிக்க தொடங்கும். பால் பிடித்த பிறகு கதிர்களை காய்க்கும். இது நம்பியாரூரர் சென்னர் கதிர் மணிகளை காய்க்கும். நம்பியாரூரர் ஞான கதிர் பரப்புவார். அந்த ஞான கதிரை பரப்பி முடிவில்லாத சிவபோகம், இறுதியாக அது கொடுக்கக்கூடியது எது? முடிவிலாக சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால் அவருடைய திருப்பாட்டுகளாகிய 100 திருப்பதிகங்களாலும் இந்த உலகம் பெறக்கூடியது என்னவென்றால் சிவபோகம். அந்த சிவபோகத்தை அருளி செய்வதால்
இப்படிப்பட்ட வடிவு கொண்டவர் தான் நம்முடைய ஞான ஆசிரியராக, ஞான பரமாசிரியராக இருக்கக்கூடியவர் நம்பியாரூரர் என்று அவருடைய திரு வடிவத்திற்கு சேக்கிழார் பெருமான் மிக அழகாக ஒரு வடிவம் கொடுக்கிறார். இப்படி ஆரூரிலே நம்பியாரூரர் இருந்த காலத்து அவர் அங்கிருந்து சேரநாட்டிலே, மலைநாட்டிலே தம்முடைய தோழராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமானை நிறைந்து செல்ல வேண்டும் என்று நினைந்து தெய்வ பெருமாள் கடல் வணங்கி, தெய்வ பெருமாள் என்றால் இங்கே திருவாரூரிலே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய குற்றடம் கொண்ட பெருமானை வணங்கி சேரநாட்டிற்கு எழுந்தருள்கிறார். அந்த எழுந்தருளும் காலத்திலே பல தலங்களையும் தரிசித்து கொங்கு நாட்டில் ஏகி அங்கே அவினாசியிலே முதலை உண்ட பாலகனை மீட்கிறார். அந்த முதலை உண்ட பாலகனை விழுந்த காலத்திலே அவர் செய்து அவர் அந்த செயலை செய்த அருமையை சேக்கிழார் பெருமான் காரணத்தை மிக அழகாக கூறுகிறார். ஒரு வீட்டிலே மங்கள ஒலி கேட்கிறது பூணூல் கல்யாணம் நிகழ்வதற்காக, அதற்கு எதிர் வீட்டிலே அமங்கல ஒலி கேட்கிறது. அப்படி நடக்கும் காலத்தில் நம்பியாரூரர் எழுந்தருளும் போது இவர்கள் அந்த அமங்கல ஒலி கேட்ட மறையோர் வீட்டில் இருந்தவர்கள் அதை மறைத்து, அதை விடுத்து, அந்த செய்தியை அந்த நிகழ்வையே மறந்து நம்பியாரூரை தொழுகிறார்கள். அப்போது அருகில் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை கூறும்போது, இவர்கள் பெற்ற மகனை இழந்தார்கள் என்று கூறும்போது கேட்கிறார், நம்பியாரூர் கேட்கிறார், நீங்கள் தான் இன்ப மகனை பெற்று இழந்தீரோ என்று கேட்கும்போது அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மறையோரும் அந்த மறையோரின் மனைவியாரும் அது பழைய கதை, அது பழைய கதை, நாங்கள் மகனை இழந்தது பழைய கதை, தங்கள் திருவடிகளை தொழுது உய்ய வந்தோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் என்னுடைய பிள்ளையை மீட்டுத்தாரம் என்றெல்லாம் கேட்கவில்லை, அது முடிந்து போன கதை, உங்களை தொழுவதற்காக நாங்கள் வந்தோம் என்று கூறுகிறார்கள். அப்போதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முடிவு கொள்கிறார். என்ன முடிவு செய்கிறார் என்றால், அந்த முதலை வாய் நின்று மலைத்து கொடுத்து அந்த மைந்தந்தனை எழுந்து துயர் மறந்த நான் வந்து அணைந்ததற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதானும், மகனை மறந்துட்டு நான் வந்ததுக்கு தான் நீங்க சந்தோஷப்பட்டிருக்கீங்க, அதனாலே அந்த முதலை வாயில் நின்றும் அழைத்து கொடுத்து அவினாசி எந்தை பெருமான் கடல் பணிவேன் என்றார் சென்றார் இடர் களைவார். நான் அவினாசியபுரை தொழுவேன். எப்ப தொழுவேன்? அந்த வாயில அந்த முதலை உண்ட பாலகளை மீட்டு கொடுத்த பின்பே போய் தொழுவேன்கிறார். ஆக ஞான ஆசிரியரை, பரமாச்சாரியரை வணங்கினால் அவரிடம் நாம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அவர்களாவே கொடுப்பார்கள் என்பது மிக அழகாக நமக்கு தெரிகிறது. இங்கே பார்க்கிறோம், அந்த மறையோரும் அந்த மறையோருடைய மனைவியாரும் எதுவுமே கேட்கவில்லை, தங்களை தொழுது உய்ய வந்தோம். நம்முடைய அடியனுடைய வழிபாடும் அப்படியேதான் இருக்க வேண்டும். திருநீற்று சார்புடைய உங்களுடைய வழிபாடும் மிக உயர்ந்ததா இருக்கும். அதிலே அடியனுக்கு சந்தேகமில்லை. அடியனுக்கே அறிவுறுத்தி கொள்கிறேன். திருக்கோயிலுக்கு சென்றால் நாயன்மார் முன்னே அவர்களை வழிபாடு செய்வதன் மட்டுமே என்னுடைய மனம் இருக்கட்டுமாக. அவர்கள் அடியனுக்கு அறிவு கேட்டிய வினை கேட்டியவற்றை அவர்கள் அருளி செய்வார்களாக என்பதை இந்த புராண நிகழ்வுகளே அடியன் புரிந்து கொள்கிறேன். அவினாசேப்பரை அதற்கு பின்புதான் தொழுதுவேன் என்று சொல்லி அங்கே அந்த மடுவின் மீது சென்று முதலைவாய் உண்ட பிள்ளையை அழைக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காட்சியை துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் பதிவு செய்வார்கள். என்னவென்றால், ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூரிலே எலும்பை பெண்ணாக்கினார். திருநாவுக்கரசு பெருமான் திங்களூரிலே பாம்பு தீண்டிய மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பித்தார். இவர்கள் இருவருக்கும் முதல் என ஒன்று இருந்தது. அதாவது முதல் என்றால் அங்கே இந்த ஆளுடைய பிள்ளையாருக்கு அந்த எலும்பு இருந்தது. அந்த எலும்பிலிருந்து பெண்ணை கொண்டு வந்தார். அந்த எலும்பு முதல். அதுபோல திருநாவுக்கரசு பெருமான் அந்த விஷம் தீண்டிய அந்த மூத்த திருநாவுக்கரசுக்கு அவருடைய உடம்பு இருந்தது. அந்த உடம்பிலிருந்து விஷம் நீங்க பெற்று உயிர்ப்பித்துக் கொண்டு வந்தார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த முதலை கொண்ட பாலகன் 5 வருடங்களுக்கு முன்பே, அதாவது 2 வருடங்களுக்கு முன்பே அந்த முதலை உண்டு விட்டது. இப்போது அந்த மடுவில் அந்த முதலையும் இல்லை, அந்த மடுவில் நீரும் இல்லை.
ஆக அங்கே அந்த மடுவில் நின்று கொண்டு இங்கே சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசபரை நோக்கி பாடுகிறார். பிள்ளையை தர சொல்லு காலடைய என்று பாடும் பொழுது மழை பெய்து அந்த மடு நிரம்பி அந்த மடுவிலிருந்து முதலை வந்து அந்த முதலை இந்த 2 ஆண்டுகள் கழிந்த பிராயத்தும் முதிர்ந்த உடலாக அந்த 7 வயது பிராயமாக அந்த சிறுவனை சுவாமிகள் முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆக என்ன ஒரு அருமை பாருங்கள். பரமாச்சாரியர்களுக்கு கூட ஏற்றத்தாழ்வு நாம் பார்க்க கூடாது, அது தவறு. ஆனால் ஒரு முதல் இல்லாமலே இந்த அருமையான காரியத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பெருமான் இவர் வந்து பெருமானிடம் கேட்காமல் பிள்ளையை தர சொல்லு காலனை என்னுடைய பிள்ளையை தர சொல்லு என்று பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். எந்த ஒரு முதலும் இல்லாமல் இந்த விஷயத்தை அவர்கள் செய்யும் போது அந்த ஒரு அருமைப்பாடு நமக்கு வந்து மிக ஆழமாக விளங்குகிறது. இந்த அருமையான செயலை செய்து பின்னர் சேரநாட்டில் நாயனார் எழுந்தருளும் போது இந்த அவர் எழுந்தருளும் செய்தியை கேட்டு சேரமான் பெருமான் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே பொன்னும் தூசும் கிளியும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கிறார். பகிர்ந்து அளித்து அவர் கூறக்கூடிய அந்த வார்த்தை மிக அழகாக இருக்கிறது. ஆரூரர் நம் நாட்டிற்கு வந்தார் என்பதை கேட்டு செய்வதொன்று அறியாது சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந்து சேரமான் பெருமான் கூறுகிறார், என் ஐயன் அடைந்தான், என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரி சைவன் அணைந்தான், என்றும் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று ஓகை முரசம் சாற்றுவித்தார். முரசு வந்து சாத்துறாங்களா, முரசு அடிக்கிறாங்களாம். எங்கேயா சிறநாட்டு முழுக்க எப்படி சொல்லி அடிக்கிறாங்க, பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. என் ஐயனாகிய நம்பிகள் வந்தணைந்தனர், என்னை ஆட்கொள்ளும் பெருமையுடையவர் வந்தணைந்தனர், திருவாரூரின் மகிழ்ந்தருளும் சைவ பெருமகனார் வந்தணைந்தனர், எனது துணைவராகிய தலைவர் வந்தணைந்தனர், உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு இவ்வுலகில் வந்த அவதரித்தராகிய நம்பிகள் வந்தணைந்தனர் என்று பலவாறு இவர் என்னதான் தன்னுடைய தோழராக இருந்தாலும் பரம ஆச்சரியக்கூடிய அந்த மதிப்பை எவ்வளவு அழகாக நமது நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் கொடுத்திருக்கிறார் பார்க்கிறோம். பின்னர் அங்கே அவர்கள் இருவரும் அளவலாவி இருக்கும் காலத்திலே அஞ்சய காலத்திலே ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை நிலையாமை உணர்ந்து நம்பிகள் பெருமானிடம் விண்ணப்பித்துக் கொள்ள சுவாமி 2000 கொம்புகளுடைய யானையை அனுப்பி இந்திரன் மால் பிரமன் 7000 மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள அங்கே அருளிப்பாடு ஏவல் என்று எல்லா தேவர்களும் நாயனாரை முன்வந்து இறைஞ்ச நாயனார் யானை வளமாக வந்து அந்த யானை மீது ஏறி திருக்கையில ஏகுகிறார். இந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் சேரமான் பெருமானும் அவர் களறிட்டு அறிவார் அல்லவா, அதனாலே அந்த தாம் அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு குதிரையின் காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அவரும் பின் செல்கிறார். இப்படி பின் செல்லும் போது அவருடைய இந்த உலக உடம்பு நீங்கி அவர்கள் திருக்கையிலத்திலே அங்கே ஒளி உடம்பை பெறுகிறார்கள். அதாவது இந்த தசை உடம்பு பூமியிலே இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த தசை உடம்பு நீங்கி ஒளி உடம்பை அவர்கள் இந்த திருக்கையில ஏகுவதற்கு முன்னே பெறுகிறார்கள். அதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய திருப்பதிகத்திலும் பதிவு செய்திருக்கிறார். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர், இந்த ஊனையும் உயிரையும் வேறாக செய்து என்னுடைய இந்த எலும்பும் தசையும் இருக்கக்கூடிய உயிரை உடம்பை நீக்கி ஒளி உடம்பாக என்னை பெருமான் இந்த திருக்கையில ஏகுவதற்கு முன்னே செய்தான் என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த ஒளி உடம்பைத்தான் புராணத்தின் தொடக்கத்தில் உபமன்யு முனிவர் நம்பியாருடன் நாம் தொடும் தன்மையாளன் என்று வணங்கியதையும் இந்த புராண ஆசிரியர் புராண தொடக்கத்தின் முடிவிலும் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கிறது போது மிக நமக்கெல்லாம் ஆச்சரியம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒளி உடம்புடன் திருக்கையிலைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏகுகிறார். அந்த ஏகிய மாத்திரத்திலே பெருமான் முதலில் சொன்ன வார்த்தை ஊரனே வந்தனையோ. ஆக அவருக்கு வந்து அங்கே அணுக தொண்டரா இருந்த காலத்து அந்த பிரிவு 18 ஆண்டுகள் சுவாமி பிரிந்திருக்கிறார். அந்த பிரிந்த அந்த 18 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய நண்பரை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இப்படிதான் இருக்கிறது, ஊரனே வந்து எப்பா வந்துட்டியாப்பா அப்படின்னு ஒரு திருப்தியாக நம் 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 நம்
நம் சொந்தங்கள் பிரிந்த போது கேட்கக்கூடிய வார்த்தையை போல் பெருமான் குருணை வந்தனை என்று கேட்கிறார். அப்போது தன்னுடைய நட்பாகிய சேரமான் பெருமானாயரை சொல்லி பெருமான அவரையும் அனுமதிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு பின்னர் சேரமான் பெருமானாயர் உள்ள வந்து, நாயனார் சுவாமிக்கு முன்பு தாம் அருளி செய்த அந்த திருக்கையிலாய் ஞான உலாவை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு அவர்கள் திருக்கையிலே மகிழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே சங்கிலியாரும் பறவையாரும் தேவி உமாதேவியருடைய தோழிகளாக மீண்டும் அவர்கள் திருக்கையிலுக்கு ஏகுகிறார்கள். நாயனாருடைய வரலாற்றில் நாம் கண்டுகொள்வதெல்லாம் என்பதென்றால், இல்லறத்தாராக இருந்தும் ஒருவர் சிவநெறியிலே பயின்றால் அவர்கள் நிச்சயமாக பெருமானுடைய திருவடியை அடையும் என்பது மிக திண்ணமாக தெரிகிறது. அதற்கு இல்லறத்தாராக ஒருவரையே நாயனார், நம்முடைய காவிய நாயனாராகவும் சேகலார் பெருமான் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியரே நமது சமயம் பெற்றிருக்கிறது. ஞான ஆச்சாரியர்களே இந்த யோக நெறியை பயின்று சிவயோக நெறியிலே இருந்தவர் நம்முடைய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய திருவடிகளை வணங்கி தொடர்ந்து இது போன்ற சிந்தனைகளை திரு இடைமருது ஈசன் சாத்திர குழு தொடர்ந்து நடத்த வேண்டுமா விண்ணப்பித்துக் கொண்டு, அடியனுடைய பேச்சில் ஏதேனும் குற்றம் குறை இருப்பின் பெரியோர்கள் மாற்றுக்கொண்டு இதை பொறுத்தருள வேண்டி விண்ணப்பித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. அரகரா அரகரா அரகரா.